ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பிலேருந்து சில முக்கிய தகவல்களை அமைச்சர் அன்பில் மகேஷ் நமக்கு அறிக்கை விட்டிருக்காரு. அதை பற்றி நம்ம முழுமையாக பார்க்கலாம். மேலும் பிஜிடிஆர்பியில் ரெஸ்பான்ஸ் ஷீட் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, இதை பற்றியும் இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ நேற்று பார்த்திங்கன்னா அமைச்சர் அவர்கள் பார்த்திங்கன்னா அன்பில் மகேஷ் கல்வித்துறை அமைச்சர் சற்று அதை ஒரு செய்திக்குறிப்பில் குறிப்பிட்டிருக்காரு. தேர்தல் வாக்குறுதிகளை எண்ணி பார்த்து நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் குறிப்பிட்டது பார்த்திங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகளில் அந்த டெட் தேர்வுகளுடைய பாஸ் பண்ணவங்களுடைய அவங்களுடைய போராட்டங்கள் எல்லாமே முறையாக கவனிக்கப்பட்டது. அதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸ் பண்ணுறோம், அது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருந்தார். அதில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக அவர் ஒன்று குறிப்பிட்டிருந்தார். அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகுது. அந்த எண்ணிக்கை அதிகரிக்க ஆசிரியர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட வேண்டும். ஸோ 6 முதல் அந்த 10 வகுப்பு இருக்குது பார்த்திங்களா, 8, 9, 10. ஸோ அந்த வகுப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வருஷம் மட்டும்தான் மே மாதம் எக்ஸாம் நடக்கும். அடுத்த ஆண்டு முதல் பார்த்திங்கன்னா கரெக்டான டைமில் எக்ஸாம்ஸ் எல்லாமே நடத்த போகிறதாகவும் சொல்லியிருந்தார். இதுதான் அவருடைய அறிக்கையில் நேற்று குறிப்பிட்டிருந்தது. ஸோ மேலும் அதுக்குண்டான அறிவிப்பு எல்லாமே சில முக்கிய அறிவிப்புகள், பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அதிக அறிவிப்புகள் இனிமேல் வெளியாகும் வருகின்ற சட்டமன்ற கூட்டுத்தரவில் அப்படின்ட்டு அவரும் அதை குறிப்பிட்டிருந்தார். நம்ம பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன அறிவிப்பு எல்லாமே வெளியாகுதுன்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆவலுடன் இந்த எதிர்பார்த்துட்ருக்கீங்க பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியோடைய ரெஸ்பான்ஸ் ஷீட். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 15, 18, 16, 20 நாட்களையே நெருங்கி கொண்டிருக்குன்னு சொல்லணும்னு பார்க்கலாம். ஆனால் இன்னமும் பார்த்திங்கன்னா டிஆர்பி சைடு எந்த விதமான ரெஸ்பான்ஸ் ஷீட்டுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். கடந்த 2 நாட்களாக அதிரடியாக அறிவிப்புகளை வெளியிட்ட டிஆர்பி இன்றாவது ரெஸ்பான்ஸ் ஷீட்டை வெளியிடுமா அதிரடியாக? ஸோ அதற்கு எவ்வளவு உச்சபட்ச வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் வாய்ப்புகள் உள்ளது என்று டிஆர்பியிலேருந்து பிஜிடிஆர்பியோடைய ரெஸ்பான்ஸ் ஷீட் வெளியிடுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் என்று தென்படுகிறது. நம்ம பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ டிஆர்பியோடைய ரெஸ்பான்ஸ் ஷீட் எப்பொழுது வெளியிடப்பட்டாலும் நம்ம சேனலில் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும். ஸோ அதை நீங்கள் கிளியர் கட்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம சேனலில் இன்றைக்கி மதியம் வெளியிட்டாலும் மதியமே உடனே போட்டுருவோம், இல்லை இன்றைக்கி ஈவினிங் வெளியிட்டாலும் ஈவினிங்குள்ளே நம்ம உங்களுக்கு உடனடியாக அப்டேட் கொடுத்துருவோம். ஸோ பொறுத்திருந்து நீங்கள் பாருங்கள். மேலும் அந்த பாலிடெக்னிக் உண்டான சிவி லிஸ்ட்டும் இன்று இல்லை நாளைக்குள்ளார வெளியிட போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுவும் உங்களுக்கு இன்றைக்கே கிடச்சிரும். டிஆர்பிலேருந்து பொறுத்திருந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி டிஆர்பி சம்மந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் வேறொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.